ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. டெட் எக்ஸாமுக்கு ஒரு டாபிக் எடுத்து இன்றைக்கி நாங்கள் அதில் இருக்கிற முக்கியமான கணக்குகள் அனைத்தையும் போட போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, முதல்ல எளிமையான கணக்குகளும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடினத்தன்மை ஏறி கடினமான கணக்குகள் கடைசியாக வரும். ஸோ வீடியோவில் ஒரே மாதிரியான கணக்குகள் தொடர்ந்து வர போகிறதில்ல, அதனால் வீடியோவை கடைசி வர பாருங்கள். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டாபிக் சொல்லிடுறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ். சார் என்ன சார் அப்படின்னா, இது தமிழில் வர்க்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர்னா வர்க்க எண், ஸ்கொயர் ரூட்னா வர்க்க மூலம். வர்க்க எண் அப்படின்னா என்ன? ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க நமக்கு கிடைப்பது அந்த எண்ணின் வர்க்க எண் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 5 நமக்கு 25 வருது. அப்போ 5இன் வர்க்க எண் 25. அதே போல் 1 × 1 அகைன் 1. 2 × 2 4 வருது, 3 × 3 9 வருது. இது மாதிரி போகுது இல்லையா? இப்போ இந்த 25 1 9 இதெல்லாம் வர்க்க எண் என்று அழைக்கப்படும். இப்போ ஒரு இடத்துல கேள்வி வரும், a × a என்ன சார் அப்படின்னு கேள்வி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா a². அதே மாதிரி m × m = m². இதெல்லாம் வர்க்க எண்கள். இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னா என்ன? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா வர்க்க மூலம். இப்போ ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க நமக்கு வர்க்க எண் கிடைக்கிறது. இந்த வர்க்க எண்ணின் மூலம், அதாவது எதிலிருந்து இது உருவானது அப்படின்றது தான் ஸ்கொயர் ரூட். 25ஓட ஸ்கொயர் ரூட் 5. அவ்வளோதான். கணக்கு போடலாமா? இது தெரிஞ்சால் போதும், கணக்கெல்லாம் போட்டுடலாம். முதல் கேள்வி, ஆறின் வர்க்கம் என்ன? வர்க்கம் அப்படின்னா ஒரு எண்ணை மீண்டும் அதே எண்ணால் பெருக்க நமக்கு கிடைப்பது. 6 36. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி போக போக கடினத்தன்மை மற்றும் புது வகையான கணக்குகள் வரும். ரெண்டாவது கேள்வி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. 81இன் வர்க்க மூலம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் 81 என்பது 9ஐ 9ஆல் பெருக்க கிடைப்பது. அப்போ 81இன் வர்க்க மூலம் 9. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. சார் இது மாதிரி தெரியல, பெரிய எண்ணா வருது அப்படின்னா என்ன சார் பண்ணணும்னா, நாம் வர்க்க மூலம் காண்பதற்கு பகா காரணிப்படுத்துதலை பயன்படுத்த வேண்டும். 81 இது 3ஆல் வகுபடும். எப்படி சார் இது 3ஆல் வகுபடும்னா, நான் ஏற்கனவே வகுபடும் தன்மை என்ற வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன். ஒரு எண் 3ஆல் வகுபடும் அப்படின்னா அதன் இலக்கங்களை கூட்ட வேண்டும். 8ஐயும் 1ஐயும் கூட்டும் பொழுது 9 வருகிறது. 3 6 9 இதில் எது வந்தாலும் அந்த எண் 3ஆல் வகுபடும். சார் இது நீங்கள் நேராக 9ஆல் டிவைட் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பகா காரணிப்படுத்துதல் மெத்தடில் பகா எண்களை மட்டுமே வகுத்து நீங்கள் போடுங்க. பெரிய எண்கள் வரும்போது பகா எண்களால் நீங்கள் வகுக்கணும். எதெல்லாம் பகா எண் அப்படின்னா 2 3 5 7 11 13 இந்த எண்களை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் வகுங்க. அப்போ தான் கணக்கு சரியாக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 6 மீதி 2 7 3 21 வகுத்தாச்சு. வகுத்தா 27 வருது. மீண்டும் இந்த எண்ணை நான் 3ஆல் வகுக்கிறேன். 9 3 27. திரும்பவும் 3ஆல் வகுக்கும் பொழுது 3 9. ஸோ ஒரு ஜோடி எண்ணை ஒரு எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வர்க்க மூலத்தில் ஒரு ஜோடி எண்ணை ஒரு எண்ணாக எடுத்துக்கணும். இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 3 9. ஆன்சர் வந்துடுச்சா? ஓகே. அடுத்து ஒரு எளிமையான கேள்வி, 12இன் வர்க்கம் என்ன? அதாவது 12ஐ 12ஆல் பெருக்க நமக்கு கிடைப்பது 144. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. தொடர்ந்து 3 கேள்வியுமே ஆப்ஷன் இலே வருது, என்னன்னு தெரியல. அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
4வது கேள்வி ஸ்கொயர் ரூட் 169 மதிப்பு என்ன? இப்போ 169 எந்த வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு நல்லா பாருங்களேன். ஒரே வாய்ப்பாட்டில் தான் வருது, 13ஆம் வாய்ப்பாட்டில் தான் வருது. 13 13 169 அப்படின்னு வரும். ஸோ 13 தான் அதற்கு விடை. ஆப்ஷன் ஆ. 5வது கேள்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சற்று வித்தியாசமான கடினத்தன்மை உள்ள கேள்வி. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக பட போகிறேன். எப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. 15 வர்க்கத்திற்கும் 14 வர்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரே செகண்ட் ஆன்சர் சொல்லிட்டோம் பாருங்க. 29. சார் எப்படி சார்? 15 14 கூட்டுங்க, 29 வருது. அதுதான் விடை. சார் எப்படி சார் இதெல்லாம் அப்படின்றீங்களா? ஸோ நான் இப்போ சொல்கிற ரூல்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 அடுத்தடுத்த எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம், இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ 2 அடுத்தடுத்த எண், இப்போ 14 15 அடுத்தடுத்த எண், ஓகேங்களா? இந்த வர்க்கங்களின் வித்தியாசம் என்பது அவற்றின் கூடுதலுக்கு சமம். 15 14 கூட்டினீங்கனாலே ஆன்சர் வந்துவிடும், ஓகேவா? இப்போ இந்த கேள்வி கேட்குறாங்க. இதுவே இங்கே 14க்கு பதிலாக 13ன்னு கொடுத்துருந்தாலோ இல்லை வேறு, அதாவது அடுத்தடுத்த எண் இல்லாமல் வேறு எண் கொடுத்துருந்தாலோ நீங்கள் இது மாதிரி போடக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஆனால் கேள்வி கரெக்டாக இப்படித்தான் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு அடுத்தடுத்த எண்களை கொடுத்துட்டு நீங்கள் வர்க்கத்துக்கு உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் 15 ஸ்கொயர் 225 15 15ஆல் பெருகுனா அப்புறம் 14 ஸ்கொயர் 196, அதுக்கப்புறம் கழிச்சு போடாதீங்க. அப்பயும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆனால் தட் வில் டேக் டைம். இதுவே பிகர் நம்பர் அப்படின்னா 294 295ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா கொடுக்கப்பட்ட 2 எண்களை கூட்டி ஆன்சர் சொல்லிடுங்க. அவ்வளோதான். செம ஈஸியாக இருக்கா? இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 144 சதுர சென்டிமீட்டர். அதன் பக்கத்தின் நீளம் என்ன? ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பரப்பளவை கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய பக்கத்தின் நீளம் என்ன? அதான் கேள்வி. இப்போ இந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது சைடு இன்ட்டு சைடு. சைடை நாம் ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ, அதை தான் நம்ம பக்கம்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 12. ஸோ ஒரு ஜோடி நம்பர் இருந்தால் ரூட்டுக்கு வெளியே ஒரு நம்பரை எடுக்கலாம், 12. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ரூட்டுக்கு வெளியே ஒரு நம்பரை எடுத்துடலாம். அப்போ பக்கத்தின் அளவு என்னென்னா 12 சென்டிமீட்டர் என்பது தான் சரியான விடை. அடுத்து ஒரு ட்ரிக்கியான கொஷின் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 144 இதனுடைய மதிப்பு என்ன? என்ன அப்படின்னா இப்போ 5 ஸ்கொயரை 25ன்னு எழுதலாமா? இப்போ 5ன்னு வெளியே எடுக்கலாமா? இதை 12 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 12 எடுக்கலாமா? ரெண்டுத்தையும் கூட்டினா 17 வருது. இது சரியா என்பது தான் இப்போதைய கேள்வி. ஓகேவா? பார்க்கலாமா? இது மாதிரி போடலாமா? அல்லது இந்த 25யும் 144யும் கூட்டினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169ன்னு வருது. ஸோ இதனுடைய மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 13 × 13 விச் இஸ் ஈக்குவல் டு 13. எது சரி? இதுவா இதுவா? கண்டிப்பாக இதுதான் சரி. கூட்டலில் இருக்கும் பொழுது நீங்கள் வர்க்க எண்களுக்கான மதிப்பை போடக்கூடாது. அதையே கூட்டிட்டு இது ரெண்டுத்தையும் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வர்க்க எண்களுக்கான மதிப்புகளை போடலாம். இதுவே பெருக்கல்லையோ வகுத்தலோ இங்கே இருந்தால் நீங்கள் இது மாதிரி மெத்தடில் போட்டுடலாம். அப்போ கூட்டல் மற்றும் கழித்தல் இருந்தால் முதல்ல கூட்டலை செய்யுங்க, கழித்தலை செய்யுங்க. அதுக்கப்புறம் வர நம்பருக்கு நீங்கள் வர்க்கமூலம் கண்டுபிடிங்க. அப்போ விடை 13 ஆ தான் சரி.
எங்ககிட்ட டிஎன்டிஇடி பிடிஎஃப் மெட்டீரியல் புக்கு மற்றும் டெஸ்ட் பேட்ச்சு எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இது ஏதாவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு அது சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்டும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த புக் இருக்குது டெட் மெட்டீரியல். அண்டு கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி நடந்த 12 கொஷின் பேப்பர் டெட் எக்ஸாமுக்கு 12 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து 8வது கேள்வி, 0.04 வர்க்கமூலம் என்ன? ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 2 2 4ன்னு வந்துடுச்சு. அதுவே 0.02 0.2 0.002 அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனில் தான் விடை இருக்குன்றது புரியுது. ஆனால் எந்த ஆப்ஷன் அவ்வளோதானே. இதை 0.04 இதை எப்படி எழுதலான்னா 4/100ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு எண்ணை 100ஆல் வகுக்கும் பொழுது அந்த எண் இடதுகை பக்கம் 2 புள்ளிகள் நகரும். அதனால் 4/100ம் 0.04 சமம். இப்போ இதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சா போதும். வகுத்தல் இருக்குது. ஸோ 2 2 4 அப்போ மேலே 2 போடுங்க, கீழே 10 10 100 கீழே 10 போடுங்க. ஸோ 2/10 என்பது 0.2. ஸோ விடை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் சார். இதுக்கு வேறு மெத்தட் இருக்கா, எனக்கு இந்த ஐடியா புரியலையே அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, நீள் வகுத்தல் முறை மூலம் எந்த எண்ணுக்குமே நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிடலாம். பகாகாரணிப்படுத்தணும், வகுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அது எப்படின்னா கடைசியிலிருந்து 2 2 எண்களாக பிரித்து கொள்ள வேண்டும். சார் இங்கே 1 தான் சார் இருக்குது. ஸோ 1 இருந்தால் கடைசி நம்பரை மட்டும் 1ஆக வைத்து கொள்வோம். 0 0 0 கழிச்சோம்னா 0. இப்போ புள்ளியை கீழே இறக்காதீங்க, மேலே வச்சுடுங்க. ஓகேங்களா? அடுத்து வர்க்கமூலத்தில் எப்பொழுதுமே 2 எண்களையும் சேர்த்துத்தான் இறக்க வேண்டும். ஒரு எண்ணை மட்டும் இறக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் 2 2ஆக பிரிங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிறத 2ஆல் பெருக்குனா திரும்பவும் 0 தான் வருது. இங்கே பாருங்கள் 2 2 4. ஓகேவா? 2 2 4. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு ஈவில் 0.2 தான் விடை. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புள்ளிக்கு அடுத்து 2 எண்கள் வந்தால் அதன் வர்க்கமூலத்தில் புள்ளிக்கு அடுத்து ஒரு எண் வரும். 2 இருந்தால் 1 வரும், 4 இருந்தால் 2 வரும், 6 இருந்தால் 3 வரும். ஸோ அந்த எண்ணின் பாதி வரும் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ 2 இருக்கு, நமக்கு விடையில் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் தான் வரணும். 9வது கேள்வி, 3.24. ஸோ எப்படி அதெல்லாம் 324/100ன்னு எழுதிடலாமா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுவோமா, இதுக்கும் ஸ்கொயர் ரூட் போடுவோமா? மேலே இருக்கிறது என்ன? 18ஐ 18ஆல் பெருக்குவது 324. கீழே இருக்கிறது 10 10ஆல் பெருக்கிறது 100, which is equal to 18/10, which is equal to 1.8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ 1.8. இந்த கணக்கை நீங்கள் நீள் வகுத்தல் முறையிலையும் ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கவும். இதுவரை டிஎன்டிஇடி டெட் எக்ஸாம் சம்மந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்கள். 10வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625/289. இப்போ நம்ம தசம எண்களுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தது பின்ன எண்களுக்கு வர்க்கமூலம் கண்டறிதல். ஸோ பின்ன எண்கள் அப்படின்னா வகுத்துட்டு நீங்கள் வர்க்கமூலம் கண்டுபிடிக்காதீங்க.
ஸோ வகுத்துட்டு கண்டுபிடிக்காதீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதுங்க, நமக்கு தெரிஞ்சிடும். 25ஐ 25ஆல் பெருக்க நமக்கு 625 வரும். அதே போல் 289 அப்படின்னா 17 17 289. ஏற்கனவே ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்துடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதன்படி இதனுடைய மதிப்பு 25/17 என்பது தான் சரியான விடை. விடை ஆப்ஷன் ஆ, 25/17. அடுத்த கேள்வி 11. 1 முதல் 25 வரையிலான இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை காண்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஒன்றும் கிடையாது. 1லேருந்து 25 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம், அதன் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், இதே போல் 25 வரை ஸ்கொயருக்கு நாம் விடை கண்டுபிடிக்கணும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ பெருசுக்குது, ஒரு நம்பரையுமா நம்ம ஸ்கொயர் பண்ண முடியும் அப்படின்னா அது இப்படி கிடையாது. நமக்கு அதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா n × n + 1 × 2n + 1 / 6 என்பது தான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா நாம் வச்சுக்கோங்க. ஸோ n என்பது எது சார்? அதாவது இந்த கடைசி n இருக்கு இல்லையா, இதுதான் n. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 25 பெருக்கல் 26 பெருக்கல் 51. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 51 வரும். இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கனாலும் அதே தான் வரும். ஓகேவா? 25 26 கூட்டினீங்கன்னா 51 / 6. இப்போ நம்ம இதை அடித்து போடுறோம். இது 3ஆம் வாய்ப்பாடால் வகுப்படும். 1 3 3 7 3 21 ஈர் 3 6. ஸோ 1 2 13 2 26. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கி போடலாமா? விடை 5525. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, √5 + √3 × √5 - √3 மதிப்பு என்ன? இது ரூட்டோட 5 √3 இதனுடைய மதிப்பெலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. √5 ஏன்னு வச்சுக்கலாம், √3 நாம் பின்னு வச்சுக்கிறோம். அப்போ இது என்ன அப்படின்னா a + b. அப்போ இது என்ன? a - b. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a + b × a - b = a² - b², which is equal to a என்ன? √5. √5 நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அதே போல் b √3 அதையும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் √5 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 5. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ரூட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணால் நம்ம ரூட்டு கேன்சல் ஆகிடும். அதே போல் √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3. 5ல் 3 போனால் 2. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. நடந்து முடிந்த டெட் எக்ஸாமில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. உங்கள் ஒரு வீடியோவை மட்டுமே பார்த்து நான் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டேன், ஸோ மேத்ஸுக்கு வேறு எதையுமே படிக்கல, உங்கள் வீடியோவை மட்டுமே பார்த்தேன் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதே போல் நீங்களும் உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணி நிறைய மார்க் எடுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இது டிஎன் டெட்டு மட்டும் இல்லாமல் எஸ்டெட்டு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கும் நமது கணக்குகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13வது கேள்வி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009, அதாவது புள்ளிக்கு அடுத்து 4 நம்பர் வருதா? அப்போ விடையில் என்ன வரப்போகுது? 2 நம்பர் வரப்போகுது. ஓகேவா? 3 9ன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ முன்னாடி ஒரு 0 போட்டுக்கோங்க, 2 நம்பர் வந்துடும். புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் வந்துடுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஆ 0.03. 14வது கேள்வியும் என்ன அப்படின்னா, ஒரு எண்ணுக்கு ஒரு தசம எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதில் என்ன சார் இருக்குது? 256 இருக்குது. நமக்கு தெரியும் 16 16 256. புள்ளிக்கு அடுத்து 4 நம்பர் இருக்கு இல்லையா, நாம் 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கோம், அவ்வளோதான். ஆன்சர் 0.16. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை.
கடைசி கேள்வி ரூட்டுக்குள்ளே ரூட்டு அப்படி இருக்கும்பொழுது நம்ம கடைசியாக இருக்கிற ரூட்டை தான் பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த கணக்கு. ஒரு ரூட்டு, 2 ரூட்டு, 3வது ரூட்டு. ஸோ கடைசியாக இருக்கிற ரூட் எதுன்னா ரூட் 16. இந்த வரிசையில் செய்யாதீர்கள் கணக்கை, உள்ளே இருக்கிற ரூட்லேருந்து செய்யுங்க. ரூட் 16 நாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4ன்னு வருது. இப்போ 60ம் 4ம் 64. அதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது. 8 8 64. அப்போ 8 வருதா? இப்போ 8 கூட இந்த 8 கூட்டுங்க, நமக்கு என்ன வருது? 16 வருது. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 4 16. ஓகேவா? ஸோ விடை 4 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஆ தான் சரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.